வெள்ளத்தில் சிக்கியவரை எவ்வாறு பண்ருட்டி அருகே உள்ள செட்டிப்பாளையம் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பிஜேபி கட்சி சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம் நடைபெற்றது. சட்டமன்ற பயிலங்கம் மற்றும் மாநாடு தொகுதி அமைப்பாளரும் மாவட்ட துணைத் தலைவர் ஜீவா வினோத்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்துக்கு சிறப்புரை மாநில செயலாளர் கடலூர் கிழக்கு மாவட்ட பார்வையாளர் மற்றும் பண்ருட்டி தொகுதி பொறுப்பாளர் அஸ்வத்தாமன் கலந்து கொண்டு வந்திருந்த கட்சி நிர்வாகிகளிடம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எப்படி பொதுமக்களிடம் பிஜேபி கட்சி எப்படி வாக்குகளை சேகரிக்க வேண்டும், நமது கட்சி தமிழ்நாட்டிற்கு செய்த நலத்திட்டத்தினை பொதுமக்களிடம் கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று விளக்கம் கூறினார். இதேபோல பல கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் ராஜ்குமார், சூர்யா, ராஜேஷ், சின்னதுரை மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பண்ருட்டி ஹவுசிங் செய்தியாளர் ஜேசுதாஸ். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடலூர் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்து ஒரு திறம்பட எல்லா பகுதியிலையும் அமைப்பு ரீதியாகவும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் பேசி வருகின்ற நம்முடைய அருமை சோதரர் கடலூர் மேற்கு மாவட்ட ராமேஷ் சின்னதுரை அவர்களே, இந்த தொகுதியுடைய இஆர்ஓ அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அது ஜனவரி 1, 2026 முடியல. எலெக்ஷன் நம்மளுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்றாங்க இல்லையா, அந்த நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு 10 நாட்களுக்கு முன்பு வர நீங்க அந்த ஃபார்ம் 6 படிவத்தை பூர்த்தி பண்ணி புதிய வாக்காளர்களை இணைக்கலாம். இந்த புதிய வாக்காளர்கள் 50 பேர் இணைக்கணுன்றதுதான் நம்ம ராஜ்குமார் சொன்னாங்க. அந்த முதல் கடவுளுடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்திலே ஒரு விளக்கு தூணில் விளக்கு ஏற்றுவதற்கு தமிழர்கள் போராட வேண்டிய சூழ்நிலை திராவிட மாடல் பேராட்சி தமிழர்கள். இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் கொதிப்பில் இருக்கிறார்கள். மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஆட்சியே ஒரு கல் தான், அந்த கல்லுக்கு கொண்டு நாங்கள் கடலை போட போறோம். ஒரு சாதாரண ஒரு வழிபாட்டு உரிமைக்காக இன்றைக்கு தமிழர்கள் நாம் போராடி கொள்கிறோம். தமிழர்கள் ஒரு நாள் அந்த விலக்கு கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு அந்த ஒரு நாள் அந்த ஏற்கிறது அவர்களுக்கு மனது புண்படுத்துகின்ற திராவிட மாடல் அரசு சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லா ஊர்களிலும் சொல்லி இருக்கிறது, எல்லா ஊர்களிலும் இஸ்லாமிய பெருமக்கள் அவருடைய வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காலையிலையும் சாயங்காலமும் அந்த பாகம் போகிறாங்க. இந்துக்கள் அத்துணை பேரும் அந்த பாகம் முடியும் நம்ம கேட்கணும். என்றைக்காவது இந்துக்கள் இல்லைங்க இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த மாதிரி வழிபாட்டு திட்டத்தை எங்க காதல போயிடு எங்களுக்கு தொந்தரவா இருக்கு சொல்லியிருக்கோமா? இல்லை. ஆனா அந்த ஒரு நாள் நம்ம சொன்னாதான் இதை அடுத்தபடியா எல்லாமே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதனால இந்த பணியை சீக்கிரமா செய்யணும். அந்த மாதிரி சோமாராணன் சொன்ன மாதிரி இறங்கி நம்ம இன்னைக்கு வேலைக்கு இந்த ஒர்க்கை பார்க்கணும்னாக்கா நாளைக்கு நம்ம ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியா வர முடியும், மக்கள் பிரதிநிதியா வர முடியும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். சென்றிருக்கிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் கை வைக்கிறது நம்முடைய எஸ்ஐஆர் பணிகள் முதல் கட்டம் முழுமையாக நிறைவடைந்து